தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக போலீசார், கடலோர காவல்படை, கடற்படை இணைந்து பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் உயிரிழக்கும் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கடலோர பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் சாகர் கவாஜ் ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடலோர காவல் குழும போலீசார் மீனவர்களின் படகுகள், சுற்றுலா பயணிகளின் படகுகளை சோதனை செய்தனர். மேலும் கடல் வழியாக சந்தேகிக்கும் நபர்கள் வந்தால் உடனடியாக கடலோர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இதேபோல குமரி அருகே சின்னமுட்டம் கடற்பகுதியில் இரு குழுவாக பாதுகாப்பு படையினர் பிரிந்து அதிநவீன படகில் சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். கடலோர பகுதியில் மட்டுமின்றி குமரியில் உள்ள விடுதிகளிலும் சோதனை சாவடிகளிலும் சோதனை மேற்கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கடற்படை, கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு போலீசார், கியூ பிரிவு, மத்திய தொழில் பாதுகாப்பு படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் சாகர் கவாஜ் ஒத்திகையில் ஈடுபட்டனர். கூட்டப்புடியில் தொடங்கி கூடுதாலை வரையில் படையில் ரோந்து சென்று தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், கீழக்கரை, தேவிப்பட்டினம், மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி கடல் சாகர் கவாஜ் ஒத்திகை நடைபெற்றது. இதில் பயங்கரவாதிகள் போல வேடமணிந்து படகில் பதுங்கியிருந்த 6 பேரை கடலோர பாதுகாப்பு படை போலீசார் மடக்கி பிடித்தனர். மேலும் அவர்கள் வைத்திருந்த டம்மி வெடிகுண்டுகளையும் பறிமுதல் செய்தனர்.